ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜீ தமிழில் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல்கள்லேயே ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் ரன்னிங் சீரியல் அப்படிங்கிறது கார்த்திகை தீபம் சீரியல் அப்படிங்கிறது தான். இந்த கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஃபேன் பேஸாக இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான நியூஸ் தான் கிடச்சிருக்கு. இந்த சீரியல் மிக முக்கியமான கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நல்ல வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இந்த டைமில் குறிப்பாக இந்த கார்த்திகை தீபம் சீரியலுடைய மெயின் லீட் ஆக்டராக இருக்கக்கூடியவங்க வெளியேற போகிறாங்க அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய அதிர்ச்சி நியூஸ் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கும். ஜீ தமிழில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சீரியல் அப்படின்னா இந்த கார்த்திகை தீபம் சீரியல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு கதைக்களத்தோடு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சீரியலுடைய ஃபேன்ஸும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, இப்போ பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதே கார்த்திகை தீபம் சீரியல் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக என்னவா இருக்கும், கார்த்திக் ராஜ் எப்படி தான் ரெண்டு குடும்பத்தையும் சேர்க்க போகிறாரு, அவரோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவரோட பாட்டி தாத்தா இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதை விட அவங்க மாமா அத்தை இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு குடும்பத்தோடு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாச போராட்டத்தில் தான் ஹீரோ பயங்கரமாக போராடிட்டு இருக்காரு. இந்த கதையை தான் பயங்கரமாக விறுவிறுப்பாக எடுத்து போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கார்த்திக் ராஜ் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதாவது வெள்ளித்திரையில் மிகப்பெரிய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு கிடச்சிருக்கு. பெரிய திரையில் நடிக்கிறது அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய வாழ்நாள் கனவு அப்படின்னே சொல்லலாம். நிறைய இன்டர்வியூஸ்லேயே அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இது நாள் வரைக்கும் கார்த்திகை தீபம் சீரியலில் நடிச்சிட்டு இருந்ததுனால பெரிய அளவுக்கு அந்த மாதிரி பெரிய படங்கள் பற்றின கமிட்மெண்ட்ஸில் அவர் போகலை. அப்படி இருக்கிறப்ப இப்போ அவருக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷனை எப்படி அவர் கேரி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் தெரியல. ஒரு பெரிய பட்ஜெட் மூவியில் பெரிய டேரக்டரால் நல்ல ஒரு கேரக்டரில் நடிக்க கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு கால் ஷீட் அதிக நாள் தேவைப்படுறது அப்படின்றதுனால கார்த்திகை தீபம் சீரியல்லேருந்து வெளியேற மாதிரியான ஒரு தீர்வாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நிறைய இடத்துல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டுருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பேச்சுவார்த்தை பண்ணாலுமே ஒன்று சீரியலில் நடித்தா சீரியலில் தான் நடிக்கணும், இல்லை அப்படின்னா பெரிய படத்துக்கு கமிட் ஆகிட்டா அதுக்கு போகிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒன்று நீங்கள் விட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவர் இப்போ குழப்பத்தில் இருக்கார். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவர் தள்ளப்பட்டிருக்காரு. நல்லா யோசித்து முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்த்திக் ராஜுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாமல் செம்ம குழப்பத்தில் இருக்கிறதா. சீரியல்லையே நடிக்கலாமா, இல்லை என்னோட கனவான அந்த வெள்ளித்திரைக்கு போய் நடிக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் அவருடைய பேரண்ட்ஸ்டையுமே இதை பற்றி எல்லாமே கேட்டுட்டு இருக்காரு. பட் சீக்கிரமே இதுக்கான நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியலை விட்டு விலகி பெரிய படத்தில் நடித்தா ஹாப்பி தான். பட் சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே அவரை மிஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.